ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து கில் டு லவ்வோட எபிசோட் 6 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் கதை புரியும். இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சியாங் என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கும் வந்து ஸ்ரீநாத்தோட பிரின்சஸ்க்கும் வந்து கல்யாணத்துக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த மீட்டிங்கில் வந்து நான் தான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை வந்து ஸ்பை கிட்டேருந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் அந்த சிக்ஸ்த்து பிரின்ஸோட அப்பா கிட்ட. உடனே அவரும் வந்து நீங்கள் தான் அதா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே நம்ம சியாங்கும் வந்து ஆமாம், நான் தான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை காப்பாற்றினேன். நான் வந்து உங்களுக்காகவும் சிக்ஸ்த்து பிரின்ஸுக்காகவும் அவங்களோட பிரின்சஸ்க்காகவும் வந்து நான் வந்து ஸ்வாட் டான்ஸ் வந்து ஆடலான்னு இருக்கேன், ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அப்பாவும் கண்டிப்பாக ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. அப்போ வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து அப்போ நான் வந்து ஜித்தர் வந்து வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாசிச்சிட்ருப்பாரு. அவர் வாசிக்க வந்து நம்ம சியாங்கும் வந்து அழகாக ஆடிட்டுருப்பான். அவனோட டான்ஸ் மூமெண்ட் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வாசிக்கிற சித்தருக்கு வந்து நம்ம சியாங் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி டான்ஸ் ஆடிருப்பார். அது வந்து செம்மையாக இருந்துகிட்ருக்கு. இதை வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ரசித்து வந்து வேறு வாசிச்சிட்ருப்பாரு. க்ரௌன் பிரின்ஸ் இதெல்லாம் பார்த்த உடனே வந்து அவருக்கு கோவம் வந்துடும். ஆனாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஜியாங்கும் வந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸை வந்து பெஸ்ட்டான லெவலில் வந்து கொடுத்துட்ருப்பான். கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வழியாக வந்து 2 பேரும் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து அவரோட அப்பாவும் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்வார்னா வந்து ஜியாங் ஆடுறத பார்த்தீங்களா, அது வந்து ஜீனார்த்தில் தான் வந்து கற்றுக் கொடுப்பாங்க இந்த ஸ்வாட் டான்ஸு, அதே மாதிரி அவன் ஆடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். இதை வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸும் கேட்டுட்ருப்பாரு. இவனுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக இப்படி வந்து வம்பு பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஜியாங்கோட ஷோல்டரை வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அங்கே வந்து க்ரோவோட சிம்பிள் எதுவுமே இருக்காது, அடிப்பட்ட சிம்பிள் மட்டும்தான் இருக்கும். உடனே வந்து ஜீனார்த்தோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து எங்களோட சோல்ஜர்ஸோட முதுகை வந்து பாருங்கள், அங்கே வந்து க்ரோவோட சிம்பிள் இருக்குது, அது வந்து நம்ம ஜியாங் கிட்டே இல்லை, அதனால வந்து நாங்கள் அனுப்பின ஸ்பை கிடையாது, க்ரௌன் பிரின்ஸ் வந்து தேவையில்லாமல் எங்கள் மேலே பழிய போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. உடனே வந்து க்ரௌன் பிரின்ஸ் என்ன பண்ணுவான்னா வந்து அவரோட அப்பா கிட்ட வந்து இருந்தாலும் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஒரு ஆளை வந்து மறைச்சி வைக்கிறது வந்து தப்பு, அவரோட இன்னசென்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து அவரோட மேனர் ஃபுல்லாக வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா வந்து க்ரௌன் பிரின்ஸ் ஆல்ரெடி வந்து ஹாயிங் கிட்ட வந்து ஜீனார்த்தோட அந்த டோக்கனை வந்து எடுத்துகிட்டு போய் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸோட மேனரில் வந்து ஒளிய வைக்க சொல்லியிருப்பார். உடனே அவனும் போய் ஒளிய வச்சுருப்பான். அதனால் அதை வச்சு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸோட கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் பிளான் பண்ணியிருப்பார். உடனே அவங்க அப்பாவை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்த உடனே வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் கீழே இருக்க இம்பீரியல் கார்ட்ஸ், அதாவது நிறைய சோல்ஜர்ஸும் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கும் டவுட்டாக இருக்குது. ஹாயிங்கும் வந்து நான் தான் இந்த தப்புக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அவன் வந்து கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவும் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்ருப்பாரு. ஆனால் வந்து சோல்ஜர்ஸ் எல்லோரும் வந்து தேடி பார்த்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லுவார்னா வந்து அங்கே எதுவுமே வந்து சஸ்பீஷியஸாக இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம ஜீனார்த்தோட க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்லுவார்னா வந்து நீங்கள் இப்படி வந்து எங்களை அசிங்கப்படுத்துகிறீங்க, நான் எப்படி வந்து உங்களை நம்பி வந்து என்னோடய பொண்ணை வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட கொடுக்குறது, இதெல்லாம் வந்து சரியில்லை, இந்த கல்யாணத்தை வந்து நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனார்த்தோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸோட அப்பா கிட்ட வந்து சொல்லிவிட்டு கிளம்பிடுவார். அப்புறம் வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து திருன்னு முழிச்சிட்ருப்பாரு. எல்லாமே தப்பாக நடக்குது, நான் தான் வந்து இப்போ வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருப்பான். அப்போ தான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன பண்ணிடுவார்னா வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாரு, என்னோடய சேஃப்டிக்காக தான் எல்லாம் பண்ணுறாரு, அதனால் அவரை திட்டாதீங்கன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து அவனோட மேனரில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜியாங்கும் அந்த இடத்துக்கு வந்துடுவான். வந்த உடனே வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஜியாங்கை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவான். நீ எதுக்காக வந்து அங்கே வந்த, நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அவ்வளோதான், நம்ம 2 பேராலேயே அப்புறம் வந்து உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து பிரின்ஸ் கத்திகிட்ருப்பாரு. உடனே வந்து நம்ம ஜியாங் என்ன சொல்லுவான்னா, நான் அங்கே வந்ததுனால தான் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆச்சு, அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தையும் வந்து நான் தடுத்துட்டேன், இப்போ நான் அங்கே வரலன்னா வந்து உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்கும் சொல்லுவான். சொல்லிவிட்டு கோவத்தில் வந்து திரும்புவான். உடனே சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்லுவார்னா, அப்படியெல்லாம் கிடையாது, நான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ், அவங்க சொல்கிறத என்னால் கேட்க முடியும், அது வந்து என்னோடய விதி அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் வந்து ஜியாங் வந்து ஒரு பியர் பிளாசம்ஸ் இருக்கிறத வந்து பார்த்த உடனே வந்து என்ன பண்ணுவான்னா, அப்படி இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் க்ரௌன் பிரின்ஸ் வந்து உங்களை வீழ்த்தினாலும் நீங்கள் வந்து என்னை பற்றி யோசிப்பீங்களா,
இப்படி ஜியாங்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ்கிட்ட கேட்குறான். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து பிரின்ஸ் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஜியாங் என்ன பண்ணுறான்னா அவனோட கத்தி எடுத்து இதை வந்து நான் வந்து 19 வருஷமாக யூஸ் பண்ணேன், நிறைய பேர் வந்து குத்தி கிழிச்சிருக்கு, இதை வந்து நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லும்போது சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா வந்து எனக்கு இந்த கத்தி சண்டைலாம் பிடிக்காது, இருந்தாலும் நீ இதை எனக்கு கொடுக்குற, இது என்னை காயப்படுத்தாது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஜியாங் என்ன பண்ணுறான்னா வந்து அந்த கத்தியை வந்து வீசி இதை என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை யோசிப்பீங்க, அப்போ தான் இந்த கத்தி வந்து உங்களை காப்பாற்றும், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட வந்து அந்த கத்தியை கொடுத்துருவான். உடனே இன்னொரு பக்கம் வந்து ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட வந்து அவரோட கமாண்டர் வந்து எதுக்காக வந்து நீங்கள் சிக்ஸ்த்து பிரின்ஸை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சிக்ஸ்த்து பிரின்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இம்பீரியல் கோர்ட்டுக்கு வர்றதுக்கே வந்து அவருக்கு பிடிக்கல, அவருக்கு வந்து மியூசிக் தான் வந்து வாழ்க்கை, அவர் வந்து தோக்கடிக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. ஆக்சுவலாக நம்ம ஜீனார்த்தோட க்ரௌன் பிரின்ஸ் தான் நம்ம ஹாயங் வந்து ஜீனார்த்தோட டோக்கனை மறைச்சி வச்சுருந்ததை வந்து எடுத்து அவர் கையில் வச்சுக்குவார். அதனால தான் வந்து அவரோட கமாண்டர் வந்து எதுக்காக சிக்ஸ்த்து பிரின்ஸை காப்பாற்றுறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை தோக்கடிக்கிறது ஈஸி, இப்போ வந்து நம்மளோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸோட பேரை வந்து எழுதிட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கொந்தளிச்சிட்ருக்காரு. ஏன்னா வந்து அவர் பண்ண பிளான் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கு கிட்ட வந்து இப்போ என்ன பண்ணுறது, நான் எந்த பிளான் போட்டாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, நீங்கள் தானே சொன்னீங்க 2 பேரையும் வந்து தோக்கடிச்சிடலான்னு, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் கு வந்து ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு வந்து வயசாகிடுச்சு, அவர் வந்து ஜீனார்த்துக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் இப்போ வேணால் நின்றுக்கலாம், திருப்பி நடக்காதுன்னு வந்து எதுவுமே வந்து இல்லை, அதனால வந்து நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கு வந்து க்ரௌன் பிரின்ஸை வந்து இன்னும் தூண்டி விட்டுட்ருப்பாரு. அப்போ தான் க்ரௌன் பிரின்ஸ் வந்து என்ன பிளான் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை வந்து நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா வந்து ஆமாம் இப்போ வந்து எனக்கு சிக்ஸ்த்து பிரின்ஸ் மேலே வந்து எந்த பாசமும் இல்லை, என்னைக்கு வந்து அவன் கிஃப்டாக சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்கிட்ட கொடுத்தானோ அப்போலேருந்து எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு வந்து முடிஞ்சிச்சு, அதனால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கு கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் கு தான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன், என்னென்னா வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை வந்து ஜீனார்த்தோட பாதுகாப்பில் வச்சு இம்பீரியல் கார்ட்ஸை வச்சு நம்ம வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை அட்டாக் பண்ணோன்னா வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை வந்து சீனாத் கிங்டம் வந்து காயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரிவிச்சிடலாம். அப்போ வந்து இந்த கல்யாணம் வந்து ஒரேடியாக நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. உடனே வந்து க்ரௌன் பிரின்ஸும் சரின்னு சொல்லிட்டு அடுத்து ஹாயிங்கை வந்து பார்க்க போகிறோம். இந்த பக்கம் ஹாயிங் என்ன பண்ணுறான்னா வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து நீ வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கூட வந்து எவ்வளோ நாள் இருந்திருக்கேன்னு கேட்டதுக்கு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ என் கூட எவ்வளோ நாள் இருந்ததுன்னு கேட்டதுக்கு 16 இயர்ஸ்னு சொல்லுவான். இல்லை இன்னையோட சேர்த்து இந்த வருஷத்தோட சேர்த்து 17 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த உன்னோட பாய்சனுக்கான மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து நம்ம ஹாயிங்கோட கையில் வந்து கொடுப்பான். கொடுத்துட்டு வந்து நம்ம ஹாயிங் கிட்ட வந்து என்ன சொல்லுவான்னா நீ இனிமேட்டுக்கு எனக்கு தேவையில்லை, நீ வந்து எந்த வேலையுமே உருப்படியாக செய்யலை, அதுவும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஜாபை கொடுத்தா அதையும் வந்து நீ பண்ணலை, நீ வந்து இனிமேட்டு எனக்கு தேவையில்லை, நீ வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கூடயே இருந்துக்கோ, உனக்கு வந்து நான் விடுதலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஹாயிங் கிட்ட சொல்லுவான். உடனே ஹாயிங் என்ன சொல்லுவான்னா அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் எப்பயுமே வந்து உங்களுக்கு தான் வேலை பார்ப்பேன், நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை செஞ்சேன், ஆனால் வந்து ஏன் வந்து அதை கண்டுபிடிக்க முடியலன்னு எனக்கு தெரியல, யார் வந்து அதை எடுத்தாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாயிங் சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட வந்து நான் உனக்கு கொடுத்தேன்ல அந்த லெட்ரு க்யூர் பண்ணுறதுக்காக, அது வந்து ஃபேக்கு, அதுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை, நீ வந்து சாகிறதுக்காக தான் வந்து நான் இந்த லெட்டரை வந்து சும்மா ரெடி பண்ணேன், நீ வந்து கண்டிப்பாக வந்து சாக போகிற, சாகிறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஃபேஸை வந்து பார்த்துட்டு சாகிறதுக்கான பெர்மிஷன் வந்து உனக்கு தரேன், நீ வந்து ஏதாவது கண்காணாத இடத்துல போய் வந்து இறந்துரு, இறக்குறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஃபேஸை பார்க்குறதுக்கான பெர்மிஷன் வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஹாயிங் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து சந்தோஷமாக வந்து உட்காந்துட்ருப்பாரு. நம்ம ஜியாங்கும் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட வந்து உங்களை வந்து ஜீனாத் கிங்டம் வந்து கூப்பிட்ருக்காங்க, அவங்க வந்து உங்களை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீங்கள் அங்கே போகணும்னு சொல்லிட்டுருக்காங்க. உடனே வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸும் சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வந்து போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து ஜியாங் கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு அவனும் வந்து ட்ரெஸ்ஸை திருப்பி பார்க்குறேன், எப்படி போடணுன்னே தெரில, உன்கிட்ட கேட்டது என்னோட தப்பு தான், நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஜியாங் கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து பிரின்ஸே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுருவார். போட்டதுக்கப்புறம் நம்ம ஜியாங் என்ன பண்ணுவான்னா முடியை மட்டும் எடுத்து வெளியில் விடுவான். வெளியில் விட்டதுக்கப்புறம் வந்து நீ எதுவும் கோவப்பட்டு எதுவும் பண்ணிடாத, நான் வந்து சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன், நீ வந்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஜியாங் கிட்ட சொல்லிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் ஹாயிங் வந்து அந்த மெடிசனுக்கான மருந்து வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் கொடுக்கலல்ல, அதனால் வந்து அவனுக்கு திருப்பி வந்து அந்த வலி வந்து திருப்பி அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து அவன் படுத்துக்கிட்டே வந்து திருப்பி வந்து நம்ம ஷென்சாங்கை வந்து பார்க்க வந்திருக்கான். உடனே ஷென்சாங்கும் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனோட நாடி துடிப்பெல்லாம் பார்த்துட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜியாங் என்ன பண்ணுவான்னா ஜீனாத் கிங்டம் வந்து பார்க்குறதுக்காக ஜீனார்த்தோட க்ரௌன் பிரின்ஸை பார்க்குறதுக்காக போவார். ஜீனார்த்தோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து என்ன சொல்லுவார்னா வந்து
நீங்கள் பண்ணுறது எல்லாமே சரிதான். உங்களோட திறமைலாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் வந்து உங்கள் பின்னாடியே வந்து பாம்பு வந்து இருக்குது. அந்த பாம்பு வந்து ரொம்ப விஷம் அதிகமா இருக்கிற பாம்பு. அதனால வந்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீனார்த்தோட க்ரவுன் பிரின்ஸ் வந்து நம்ம 6த் பிரின்ஸோட காதுல வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம 6த் பிரின்ஸையும் வந்து கூட்டிட்டு போய் வந்து ஜீனார்த் கிங்டமோட சேஃப்டில வந்து வைக்கிறாங்க. நம்ம ஜீனார்த்தில் வந்து நம்ம 6த் பிரின்ஸ்க்கு வந்து ஒரு ரூமை குடுப்பாங்க. அந்த ரூம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த ரூம்குள்ள போயிட்டு என்ன சொல்லுவான்னா, உங்கள வந்து இங்கே தான் வந்து பாதுகாப்பா வச்சிருக்க சொல்லிடுறாங்க. நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் என்ன பண்ணிருவானுங்கன்னா வந்து 6த் பிரின்ஸ உள்ள வச்சுட்டு அந்த கதவ வந்து பூட்டிருவானுங்க. நம்ம 6த் பிரின்ஸும் வந்து கதவ தட்டி தட்டி பார்ப்பாரு. "யார் அங்க? என்ன வந்து வெளியில விடுங்க. நான் வந்து வெளியில போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து கத்தி பார்த்துட்ருப்பான். ஆனா வந்து ஜீனாத்தில் இருக்க சோல்ஜர்ஸ் யாருமே வந்து அவன வந்து வெளியில விட மாட்டாங்க. எதுக்காக வந்து நம்ம 6த் பிரின்ஸ போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறானுங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங்கும் வந்து ஜீனாத் கிங்டம்க்கு வந்து வந்துட்டான். அவர் வரும்போது வந்து நம்ம சோல்ஜர் வந்து என்ன சொல்றான்னா, உங்கள வந்து இங்க உள்ள வர்றதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து உங்கள கவனிக்கிறதுக்கு தான் வந்து எங்களெல்லாம் வெளியில நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோல்ஜர் வந்து ஜியாங் கிட்ட சொல்லிட்டுருப்பான். ஜியாங்கும் வந்து சரி நான் அப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள வந்துருவான். உள்ள வந்தவுடனே வந்து நம்ம ஜியாங் வந்து ஆக்சுவலா வந்து ஜீனார்த்த சேர்ந்தவன் தான். அதுவும் இல்லாம ரெட் ஷேடோ கார்ட வந்து சார்ந்தவன் தான். அதனால வந்து அங்க இருக்க கமாண்டர் வந்து நம்ம ஜியாங்க பார்த்தோனே, "உள்ள வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு" சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து நீ வந்து ரெட் ஷேடோ காட் தான். அத மறந்துறாத. நீ எங்களுக்காக நெறைய மிஷன் வந்து செஞ்சிருக்க. இந்த தடவ கொஞ்சம் மிஷன்ல வந்து கொஞ்சம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர வந்து குடுக்குறாரு. அந்த லெட்டர்ல வந்து யாரோட பேர் இருக்குன்னா வந்து நம்ம 6த் பிரின்ஸோட பேர் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த தடவ வந்து க்ரவுன் பிரின்ஸ் நம்ம டார்கெட் கிடையாது. 6த் பிரின்ஸ் தான் டார்கெட்டு. அவர தான் நம்ம கொல்ல போறோம். அதுக்காக நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஜியாங் என்ன சொல்லுவான்னா, 6த் பிரின்ஸ வந்து கொல்றதா இருந்தா நான் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து நின்னுட்டுருப்பான். அதுக்கு வந்து கமாண்டர் என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? நாங்க தான் வந்து உன்ன காப்பாத்தணும். ரெட் ஷேடோ கேட் தான் வந்து உன்ன காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. நீ வந்து இப்போ வந்து 6த் பிரின்ஸ கொல்லலைன்னா வந்து இந்த பாய்சன் வந்து எடுத்து குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டர் வந்து ஜியாங் கிட்ட சொல்லுவாங்க. உடனே ஜியாங் என்ன பண்ணிருவான்னா, டக்குன்னு வந்து அந்த பாய்சன தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சுருவான். எடுத்துட்டு வந்து குடிக்கிறதுக்காக வந்து பக்கத்துல வரையும் போவான். பக்கத்துல வரையும் போயிட்டு என்ன சொல்லுவான்னா வந்து திடீர்னு, நான் வந்து உங்களுக்காக வந்து நிறையவே பண்ணிட்டேன். நீங்க சொன்ன எல்லா மிஷனையும் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம 6த் பிரின்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்க வந்து உட்காந்துட்ருப்பாரு. அப்போ வந்து நெறைய காட்ஸ் எல்லாம் வந்து உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்து நம்ம 6த் பிரின்ஸோட அந்த விரல் இருக்கும்ல, அந்த விரலுக்கு நடுவுலலாம் வந்து ஒரு கட்டைய வச்சு செம்மையா அமுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம 6த் பிரின்ஸோட வாயும் வந்து மூடிருவானுங்க. அங்க வந்தது யாருன்னு வந்து நம்ம 6த் பிரின்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா வந்து க்ரவுன் பிரின்ஸோட ஆளுங்க தான். அவனுங்களோட டோக்கன பார்த்த உடனே வந்து நம்ம 6த் பிரின்ஸ் வந்து கண்டுபிடிச்சுருவாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரவுன் பிரின்ஸ் வந்து உன்னோட கை வந்து அற்புதமான கை. இது இல்லன்னா வந்து என்னால வந்து ஒரு அரசனா வந்து கண்டிப்பா மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரவுன் பிரின்ஸ் வந்து 6த் பிரின்ஸ் கிட்ட வந்து ஒரு காலத்துல வந்து சொன்னதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. ஏன்னா வந்து ஜித்தர் வந்து நம்ம 6த் பிரின்ஸ் வந்து க்ரவுன் பிரின்ஸ வந்து காம் பண்றதுக்காக தான் வந்து வாசிக்க கத்துக்கிட்டாரு. இப்படிப்பட்டவன் வந்து எதுக்காக என்னோட கைய நசுக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங் என்ன சொல்லுவான்னா வந்து 6த் பிரின்ஸ கொல்லணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது என்னால முடியாது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா வந்து, அந்த பாய்சன் இருக்கும்ல அத வந்து டைரக்ட்டா வந்து எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுடுறான். குடிச்சதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து கடமைப்பட்டவன் தான். நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஆனா அதுக்காக வந்து என்னால 6த் பிரின்ஸ் எல்லாம் கொல்ல முடியாது. அப்படி கொல்றதா இருந்தா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன தான் கொன்னுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன குடிச்சிட்டு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் வந்து அந்த கமாண்டர் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் அதில தண்ணி தான் சேர்த்தேன். நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். நீ இன்னும் வந்து ரெட் ஷேடோ கார்ட்ல தான் இருக்க. மறந்துறாத. நாங்க வந்து இன்னும் நெறைய மிஷன் வந்து உனக்கு சொல்லுவோம். 6த் பிரின்ஸ கொல்ற மிஷன் வந்து நான் உன்ட்ட சும்மா பிராங்க் பண்ணதுக்காக தான் சொன்னேன். அதனால வந்து நீ இதுக்கப்புறம் வந்து எந்த மிஷன் இருந்தாலும் அத வந்து கண்டிப்பா முடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டர் வந்து ஜியாங் கிட்ட சொல்லிட்டுருப்பான். ஜியாங்கும் வந்து நீங்க என்ன மிஷன் குடுத்தாலும் நான் செய்வேன். ஆனா வந்து 6த் பிரின்ஸ் பத்தி ஏதாவது வந்து மிஷன் என்ட்ட குடுத்தீங்கன்னா, நான் கண்டிப்பா அத செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஜியாங் அந்த இடத்த விட்டு கிளம்பிருவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம 6த் பிரின்ஸ வந்து காயப்படுத்தியிருப்பாங்கல்ல. உடனே வந்து நம்ம 6த் பிரின்ஸ் என்ன பண்ணியிருப்பான்னா வந்து ஷென்சாங் கிட்ட தான் டக்குன்னு போயிருப்பான். போயிட்டு என்னோட கைய வந்து இப்படி காயப்படுத்திட்டாங்க. அதுவும் இல்லாம க்ரவுன் பிரின்ஸ் தான் இப்படி பண்ணாரு. நான் வந்து க்ரவுன் பிரின்ஸ் இப்படி பண்ணுவான்னு நெனச்சு கூட பார்க்கல. என்னோட கை வந்து இப்போ சித்தர் வாசிக்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6த் பிரின்ஸ் வந்து ஷென்சாங் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் வந்து ஜீனாத்தோட கமாண்டர் ஷென் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. யாருக்காகனா வந்து ஜீனாத்தோட க்ரவுன் பிரின்ஸ்க்காக. ஜீனாத்தோட க்ரவுன் பிரின்ஸ் வந்தோன்னே வந்து அவர் வணக்கம் வச்சுட்டு சொல்ல ஆரம்பிப்பாரு. ஜியாங் வந்து அவனோட வழியில இருந்து தப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டர் ஷென் வந்து ஜீனாத்தோட க்ரவுன் பிரின்ஸ் கிட்ட சொன்னோனே, க்ரவுன் பிரின்ஸ் என்ன சொல்லுவார்னா, என்ன நடந்தாலும் வந்து அவன் என்னோட தம்பி. அதுவும் இல்லாம உங்களோட ஃபேமிலி கூட. அதனால வந்து அவன் வழி தப்பிட்டான்றதுக்காக அவன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம 6த் பிரின்ஸ் வந்து காயத்துக்குலாம் மருந்து போட்டு வந்து டீய வந்து ஊத்திட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஜியாங் வந்தோனே வந்து இவரு சிரிச்சுக்கிட்டே வந்து அவர வந்து வெல்கம் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே ஜியாங் வந்து 6த் பிரின்ஸ் கிட்ட வந்து க்ரவுன் பிரின்ஸ் வந்து உங்கள ஏதாவது காயப்படுத்துனாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு.
இருப்பார். அதுக்கு வந்து நம்ம 6th பிரின்ஸ் என்ன சொல்லுவான்னா, "அப்படிலாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th பிரின்ஸ் வந்து ஜியாங்க்கு வந்து டீயை வந்து ஊற்றி விடுவார். டீயை வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் ஊட்டி விடுவார். ரைட் ஹேண்டில் காயப்பட்டதை வந்து காமிக்கவே மாட்டார். அதை வந்து மறைச்சே தான் வச்சுருப்பார். அப்போ தான் வந்து ஜியாங் வந்து 6th பிரின்ஸ்ட்ட திருப்பி கேட்பா, "க்ரௌன் பிரின்ஸ் உண்மையிலேயே உங்களை எதுவுமே பண்ணலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 6th பிரின்ஸ் என்ன சொல்லுவான்னா, "அவன் என்னோட அண்ணன். கண்டிப்பாக எனக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டான். சும்மா வந்து பேசுறதுக்காக தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th பிரின்ஸும் வந்து ஜியாங் கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திடுவாங்க. இருந்தாலும் வந்து ஜியாங்க்கு வந்து சந்தேகமாகவே இருந்துகிட்ருக்கும். உடனே வந்து 6th பிரின்ஸ் வந்து "என்ன நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? உங்களோட ஃபேஸ் வந்து வேறு மாரி காமிக்குது" அப்படின்னு சொல்லி சொன்னோனே நம்ம 6th பிரின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, "நீ தானே வந்து ஸ்பைன்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டு தானே வந்த. அன்னைக்கு அந்த டெம்பிளில் நடந்த பிரச்சனை, அதாவது நீ வந்து என்னோட உயிரை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு ஒரு அம்ப வந்து வாங்கினது எல்லாமே ஃபேக் தானே. நீங்களா போட்ட நாடகம் தானே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th பிரின்ஸ் வந்து நம்ம ஜியாங்கை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். உடனே ஜியாங்க அப்போ தான் வந்து திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறான். "ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது நம்ம 6th பிரின்ஸ் டக்குன்னு வந்து, "உன்னால தான் வந்து எல்லா பிரச்சனையும். நீ என் கூட இருக்கிறது தான் பிரச்சனை. அதனால நீ வந்து கொஞ்ச நாள் வந்து எங்கேயாவது வேறு இடத்துல போய் மறைஞ்சு இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த கத்தியிலேயே வந்து அவரோட கையை வந்து பிடிச்சி டைட்டாக வந்து அமுக்கிட்டு இருப்பாரு. உடனே ரத்தம்லாம் வந்துரும். உடனே ஜியாங்கும் அதை பார்த்துட்டு, "என்ன சொல்லிட்டுருக்கீங்க? நான் வந்து உங்க கூட இருந்தா தான் வந்து உங்கள காப்பாற்ற முடியும். எதுக்காக வந்து என்னை வந்து சீக்ரெட்டா வந்து மறைஞ்சு இருக்க சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம 6th பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா வந்து, "நீ நல்லா கேட்டுக்கோ. நான் வந்து உன் மேலே இருக்கிற அக்கறைக்காக வந்து உன்னை வந்து இவ்வளோ நாள் கூட வச்சுக்கல. நான் வந்து உன்னை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பிரைம் மினிஸ்டர் கோ வந்து கையும் காலும் பிடிக்கிறதுக்காக தான் வந்து உன்னை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுவும் இல்லாமல் நீ வந்து ஒரு ரூமுக்கு போனல, அங்கே வந்து பழைய நம்ம சின்ன வயசில் இருந்ததெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் வந்து நான் எப்போ ரெடி பண்ணேன்னு நினச்சிருக்க? நான் வந்து அதை வந்து சின்ன வயசுலேருந்தே ரெடி பண்ணி வச்சதுன்னு நினச்சிட்ருக்கியா? இல்லை, நான் வந்து ரீசெண்டாக வந்து உன்னை யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் அதை வந்து ரெடி பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு 6th பிரின்ஸ் வந்து நம்ம ஜியாங் கிட்ட சொல்லிகிட்ருப்பான். ஜியாங் உடனே வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே வந்து சோகமாயிருவான். சோகமானது மட்டும் இல்லாமல் வந்து "என்ன சொல்லிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து 6th பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா வந்து, "நான் வந்து எல்லா மனுஷங்க மாரி தான். நானும் வந்து ஏமாத்துவேன், பொய் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்ம ஜியாங் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு நல்லா தெரியும். இருக்கிறதுலே வந்து கேவலமா பொய் சொல்கிறவங்க நீங்களா தான் இருக்கும். உங்களோட பொய்யை கூட வந்து சரியா வந்து உங்களால் சொல்ல முடியல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து 6th பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டு திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கிஸ் பண்ணலான்னு போகும்போது நம்ம 6th பிரின்ஸ் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம 6th பிரின்ஸ் வந்து, "என்னோட காயத்தை பார்த்தியா? க்ரௌன் பிரின்ஸ் தான் இதை பண்ணாரு. என்னால் இப்போ ஜித்தர் கூட வாசிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th பிரின்ஸ் வந்து அவரோட கையை வந்து ஜியாங் கிட்ட காமிப்பான். அதுக்கப்புறம் 6th பிரின்ஸ் என்ன சொல்வார்னா, "என்னோட அம்மாவையும் என்னால் காப்பாற்ற முடியல. என் கூட இருக்கவங்க யாரையுமே என்னால் காப்பாற்ற முடியல. உன்னையாவது நான் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு தான் உன்னை வந்து சீக்கிரட்டா கொஞ்ச நேரம் வந்து மறைஞ்சிருக்க சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்க வந்து கட்டி பிடிச்சிருவான். உடனே வந்து நம்ம ஜியாங் என்ன சொல்லுவான்னா, "அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நான் உங்க கூடவே இருந்து வந்து உங்கள வந்து நான் காப்பாற்றுவேன். நான் வந்து உங்களையும் சேஃபா பார்த்துக்குவேன். என்னையும் நான் சேஃபா பார்த்துக்குவேன். எதுக்காக வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து வருத்தப்பட்டுட்ருக்கீங்க? அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஹார்ஷா பேசணுன்னுலாம் அவசியமே கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து உங்கள காப்பாத்துறதுக்கான வழியும் வந்து கண்டுபிடிச்சிருவேன். அதனால வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் வந்து 6th பிரின்ஸுக்கு வந்து முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். அதாவது வந்து நான் வந்து 6th பிரின்ஸா இல்லைன்னா வந்து நீங்க வந்து என் கூட இருப்பீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து 6th பிரின்ஸ் கிட்ட வந்து கேட்டுட்ருப்பான். அதெல்லாம் வந்து நம்ம 6th பிரின்ஸுக்கு வந்து இப்போ தான் ஞாபகம் வரும். உடனே 6th பிரின்ஸ் வந்து, "நான் என்ன நினச்சிட்டு இருக்கேனோ அதை தான் நீனும் நினச்சிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு ஜியாங் கிட்ட கேட்டோனே, ஜியாங் என்ன சொல்லுவான்னா, "ஆமா, நீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் நானும் நினச்சிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th பிரின்ஸோட தலையில வந்து நம்ம ஜியாங் வந்து அவனோட தலையை வந்து சாய்ச்சி வச்சுருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம 6th பிரின்ஸும் வந்து, "அப்போ நம்ம வந்து ஒண்ணாவே இருக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து ஜியாங்கும், "ஆமா, நான் வந்து இனிமேட்டு உங்க சைட்லயே இருக்கேன். உங்க கூடவே வந்து ஒண்ணா இருக்கிறேன். நம்ம 2 பேரும் வந்து இப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் லைஃப்ப வாழணும்னா கண்டிப்பா நான் உங்க கூட இருக்கேன்னு" சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.